ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்த்துக் வருகின்றோம். அந்த வகையில் என்ன நிலைமை என்பதை அறிந்து கொள்வதற்காக இங்கே போரியல் ஆய்வாளர் அரோஸ் அவர்களை அழைத்திருக்கின்றோம். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்புள்ள வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரசு அவர்களே, நேற்று நாங்கள் உங்களோடு உரையாடும் பொழுது அமெரிக்காவுடைய தாக்குதல் தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள். இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது தாக்குதலினால் பாரதூரமான விளைவுகள் ஏற்படவில்லை என்று கூறுகின்றது. ஈரான் மீது புல்சாய் தாக்குதலை நடத்தியிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பாராட்டுவதாகும். ஆனால் சேதம் தெளிவாக இல்லை என்று ஐநா கூறுகின்றது. தெளிவு தருவீர்களா? உண்மைதான். ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்த 3 தளங்கள், அதாவது ஃபேடோவாக இருக்கலாம், நட்டான்ஸாக இருக்கலாம், மற்றது இசோஃபகானாக இருக்கலாம், இந்த 3 தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியதாகவும் இதொரு வெற்றிகரமான தாக்குதல் என்று சொல்லியும் இந்த தாக்குதலால் அந்த 3 தளங்களும் அழிந்து விட்டதாகவும் ஈரான் யுரேனியம் என்ரிச்மெண்ட் பகுதி முற்றாக அழிந்து போயிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் ஐக்கிய நாடுகள், நீங்கள் கூறியது போலதான் ஐக்கிய நாடுகள் சபையின் கூறியிருக்கின்றது. அணுசக்தி பிரிவாக இருக்கலாம் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையாக இருக்கலாம், கூறியிருக்கிறது அந்த அங்கு அல்லது கதிர்வீச்சுக்கள் அங்கு தென்படவில்லை என்பதால் அது பெருமளவில் சேதமடையவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த அமெரிக்காவின் படை அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள், இந்த நட்டான்ஸ் இசபகான் பகுதிகள் வந்து மிகவும் ஒரு பாதுகாப்பாக வடிவமைக்கப்பட்டவை. அதன் மீது டொமஹாக் ஏவுகணைகளை யார் உங்களை ஏவச் சொன்னது என்று. ஏனென்றால் அந்த ஏவுகணையால் அது பாதிப்படையாது. ஏற்கனவே இஸ்ரேல் அவ்வாறான ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. ஏற்கனவே அது எம்டியாகத்தான் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப பேடோ பகுதி தான் மிக முக்கியமானது ஒன்று. அது மிகவும் ஒரு நிலத்துக்கடியில் பாதுகாப்பாக அமைக்கப்பட்டது என்று சொல்லி, ஆனால் அதில் இடம்பெற்ற சேதங்கள் தொடர்பாக யாருக்கும் எதுவும் தெரியாது. ஈரான் அங்கிருந்து அதற்கு யாரையும் அனுமதிக்கப் போவதும் இல்லை, அனுமதிக்கவும் இல்லை. அதை அந்த சட்டலைட் படங்களின் உதவிகளுடன் தான் அதனை காட்டுகிறார்கள். ஆனால் நிலத்துக்கடியில் அது எவ்வளவு தூரம் ஆழத்துக்கு இருந்தது என்பதும் யாருக்கும் தெரியாது. இப்ப அமெரிக்கா தளபதிகளின் முன்னாள் அதிகாரிகளின் கருத்தின் அடிப்படையில் வந்து ஏற்கனவே இந்த 3 தளங்களும் வந்து எம்டியாகத்தான் இருக்கின்றன. கட்டிடங்கள் அழிவடைந்திருக்கலாம். அதில் இரண்டு சொன்னால், ஒரே இரவில் எல்லாவற்றையும் அகற்ற முடியாது, அல்லது ஒரு சில நகரங்களில் எல்லாவற்றையும் அகற்ற முடியாது. கட்டிடங்கள் சில சமயங்களில் சேதமாக இருக்கலாம். அதுவும் வந்து எவ்வளவு தூரத்துக்கு சேதமாக இருக்கிறது என்பது தெரியாத ஒரு விடயம். இந்த அமெரிக்காவும் இதில் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை தான் நடத்தியிருக்கிறது என்று சொன்னால், ஒரு வேளை இது உண்மையில் அங்கு வந்து அதாவது ஃபியூவல் ரோட்ஸாக இருக்கலாம், அல்லது யுரேனியம் போன்ற கதிர்வீச்சு பொருட்கள் இருந்து அது அழிவடைந்து கதிர்வீச்சுக்கள் ஏற்படுமாக இருந்தால் அது வந்து அந்த பிராந்தியத்தில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் என்று. ஆனால் இன்னொரு விடயம் வந்து, இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரேடியேஷன்ல ஆல்பா ரேடியேஷன், பீட்டா ரேடியேஷன், கேமா ரேடியேஷன் என்று இருக்கிறது. கேமா ரேடியேஷன் ஒரு பேப்பரை கூட ஊடுருவாது. பீட்டா நீங்கள் ஒரு ஃபியூ மில்லிமீட்டர் மெட்டல் ஷீட்டால அதை கவர் பண்ணலாம். ஆனால் கேமா வந்து ஃபியூ சென்டிமீட்டர் கான்கிரீட் பிளாக், அதுக்கு போதும், அதை தடுக்கலாம். அப்ப நிலத்துக்கடியில் இருப்பது வந்து நிலத்தைக்கு மேலால் அதை வருவது என்பது மிகவும் அந்த ரேடியேஷன் வீச்சுக்களும் குறைவாக இருக்கும். இன்னொரு விடயம் வந்து, இந்த கதிர்வீச்சுக்கள் அதிகமாகி ஈரானுக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் இஸ்ரேலின் அணு உலைகளை ஈரான் தாக்கலாம் என்ற ஒரு அச்சமும் இருக்கின்றது. எனவேதான் இந்த தாக்குதலை அமெரிக்காவும் மட்டுப்படுத்தப்பட்ட ரீதியில் செய்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்க அதிபர் வளமை போல தான்
இப்ப அவர் எல்லாவற்றுக்கும் தான் கிரெடிட் எடுப்பதற்குத்தான் முயல்வார். அப்ப தனது தாக்குதல்கள் அவர் உலகத்திலேயே மிகச்சிறந்த படை, மிகச்சிறந்த ஆயுதங்களை கொண்டது அமெரிக்கா என்றுதான் அவர் எப்போதும் கூறுவது. அதே போன்றுதான் தனது தாக்குதலை எல்லாவற்றுக்கும், அதாவது இஸ்ரேல் கடந்த 8 நாட்களாக மேற்கொண்ட தாக்குதலை விட தனது இந்த தாக்குதல் சிறந்ததாகத்தான் அவர் கூறுகிறார். புல்சாய் தாக்குதல் சொன்னார். இந்த தாக்குதல் நடந்து கிட்டத்தட்ட 24 மணித்தியாலத்துக்குள் அமெரிக்காவுடைய தொனியில் மாற்றங்கள் வருவதை பல அவதானிகள் அவதானித்து கூறுகிறார்கள். இதன் தாக்கம் சேதம் அதிகமாக இல்லாத வெளிப்பாடாக அவர்கள் கொஞ்சம் அமர்த்தி வாசிக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் உங்களுக்கு தெரிந்த ஒரு சிக்கல் ஒன்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பது போல் தெரிகின்றன. இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்னதாக அமெரிக்காவுடைய காங்கிரஸில் அனுமதி பெற வேண்டும். ஆனால் அனுமதி இல்லாமல் இவர் தாக்குதலை நடத்தியது இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் போல் தெரிகின்றது என்று இப்பொழுது மெதுவாக பேச தொடங்கிவிட்டார்கள். இதனுடைய நிலைமை உண்மைதான். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்க அரசு தற்போதைய நிலையில் ஒரு முன்னைய அரசுகள் போல உறுதியாக இல்லை. அதாவது ட்ரம்ப் அரசு ஆட்சிக்கு வந்த பிற்பாடு மேற்கொண்ட நடவடிக்கைகள், இந்த டொச் என்ற அமைப்பு மேற்கொண்ட நடவடிக்கையாக இருக்கலாம், உள்ளூரில் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளாக இருக்கலாம், நிதி அமைத்துவமாக இருக்கலாம், அது பல மாநிலங்களிலும் அமெரிக்காவின் மத்திய அரசுக்கும் இடையிலான முறுகல்களை அதிகரித்திருக்கின்றன. பல மாநிலங்களில் ஏற்கனவே அமெரிக்க அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், அமெரிக்காவின் புதிய சட்ட விதிகள், குடியேற்றம் தொடர்பான சட்ட முறைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் ஏற்கனவே இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன. பல ஆளுநர்கள் போர்க்கொடியை தூக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு உள்நாட்டு கலவரம் அங்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, அல்லது உள்நாட்டு போர், சிவில் போர் என்று சொல்றது வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றுதான் எல்லோரும் கூறுகிறார்கள். இந்த நிலையில் ட்ரம்பின் இந்த தாக்குதல் அவர்கள் இலகுவாக கையில் எடுக்க முடியும். இப்ப நீங்கள் சொன்னது போல காங்கிரஸ் சபையின் அனுமதி இல்லாமல் இதனை மேற்கொண்டது என்று சொல்லி, காங்கிரஸ் சபையின் அனுமதி இல்லாமல் தான் முதலில் உங்களுக்கு தெரியும் இந்த வரி விகிதத்தை விதித்ததற்கும் எதிராக நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு சென்றிருந்தார்கள். பிறகு அதை மேல்முறையீடு செய்திருந்தார் ட்ரம்ப். அப்ப பல விடயங்களில் இவர் காங்கிரசின் அனுமதியை பெறவில்லை. எனவேதான் இதை ஒரு தங்களுக்குரிய, ஆனால் இதிலிருந்து தப்பி பிழைப்பதற்கு அவருக்கு இருக்கின்ற ஒரே வழி, அதாவது இம்பீச்மெண்டை இவர்கள் கொண்டு வருவார்கள் என்றால் ட்ரம்புக்கு எதிராக, அதனை தப்பி பிழைப்பதற்கு அவருக்கு உள்ள ஒரே வழி அமெரிக்காவின் பாதுகாப்பு, அமெரிக்க மக்களின் பாதுகாப்பு. எனவேதான் இப்போ நீங்க பார்க்கலாம், அமெரிக்கா ஒன்றை கூறியிருக்கிறது, வேர்ல்ட் வைட்டா ஒரு வார்னிங்கை விட்டிருக்கிறது, எச்சரிக்கை. அமெரிக்க மக்கள், உலகத்தில் இருக்கின்ற அமெரிக்க மக்கள், அமெரிக்க தூதரகங்கள் எல்லோரும் கவனமாக இருக்கும்படியும் இன்னும் தாக்குதல் நடத்தலாம் என்றும் கூறியிருக்கிறது. அப்ப இதை அவர் தனது நாட்டின் அல்லது மக்களின் தேசிய பாதுகாப்புக்காக செய்தேன் என்று கூறலாம். ஆனால் இப்ப காங்கிரஸில் அவருக்கு எதிராக எல்லோரும் ஒரு அணிதிரள்வார்களாக இருந்தால் ட்ரம்பின் பதவிக்காலம் கூட ஆட்டம் காண முடியும் என்று சொன்னால், இதில் அமெரிக்காவின் அரசியலில் ஏற்கனவே வெவ்வேறு நாடுகள் தலையிடுவதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், ஈரானாக இருக்கலாம். அப்ப இவர்கள தலையீடுகள் அந்த நாடுகள் அமெரிக்காவின் அரசியல் மட்டங்களுக்கு செல்வாக்கு செலுத்துமாக இருந்தால், அமெரிக்க அதிபர் மீதான இந்த நம்பிக்கை இல்லா வாக்கெடுப்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாகத்தான் ட்ரம்புக்கு மாறும். இதே நேரத்தில் எந்த ஒரு தாக்குதலும் நடக்கவில்லை என்று கூறுகிறார்கள். இருந்தாலும் கூட வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது ஈரான் ஒரே ஒரு ஏவுகணை இஸ்ரேலை நோக்கி வீசி இருக்கலாம் என்று கூட கூறப்படுகின்றது. அது என்னவோ எங்களுக்கு அது உறுதியான செய்திகள் வந்த பின்பு நாங்கள் அதை தொடர்பாக பார்க்கலாம். ஆனால் நேற்று முன்தினம் தாக்குதல் எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேலில் என்று கூற முடியுமா? உண்மையில் இஸ்ரேல் மீது அமெரிக்கா ஈரானை தாக்கிய அதே சமயம் அதே அளவு ஏவுகணைகளை 30 டொமஹாக் ஏவுகணைகளை அமெரிக்கா ஏவி இருந்தால், அதே அளவு 30 ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஈரான் ஏவி இருக்கின்றது. ஈரான் இப்போது போரியல் வியூகம் அவ்வாறுதான் இருக்கின்றது. அதாவது அமெரிக்கா எவ்வளவு கடுமையாக உங்களை தாக்குகின்றதோ அதே அளவுக்கு கடுமையாக நாங்கள் அமெரிக்காவை இஸ்ரேலை தாக்க வேண்டும், அமெரிக்காவை விட்டு விடுங்கள் என்ற துணியில் தான் கூறுகிறார்கள். ஏனென்றால் இஸ்ரேலால் தாக்கு பிடிக்க முடியவில்லை அல்லது ஈரான் ஏவுகணைகளை தடுக்க முடியவில்லை என்பது ஈரானுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் கேட்டது போல நேற்று நடைபெற்ற தாக்குதல் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இரண்டால் ஹைஃபா பகுதியிலும் கடும் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. டெலவி பகுதியை நீங்கள் பார்க்கலாம். அதே போல டெலவி பகுதியின் வெளிப்புறத்தில் இருக்கின்ற இந்த பயாலஜிக்கல் ரிசர்ச் சென்டராக இருக்கலாம்,
பயாலஜிக்கல் ரிசர்ச் சென்டரும் கடுமையான சேதங்களை சந்தித்திருக்கிறது. இது படைத்துறை ரீதியாக படைத்துறையினருக்கான உயிரியல் ஆயுதங்கள் தொடர்பான ஆய்வு மையமாகத்தான் கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்ட தளங்களும் தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்த ஈரான் தாக்குதல் அரசியல் ரீதியாகவும் அந்த நாட்டின் பொருளாதார ரீதியாகவும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்ப இதுவரை அதாவது இஸ்ரேலிலிருந்து விமான போக்குவரத்துக்கள் கடற்போக்குவரத்துக்கள் எல்லாம் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப இப்போது இஸ்ரேல் டுடே என்ற ஒரு பத்திரிகை ஒன்றை கூறியிருக்கிறது, இஸ்ரேல் ஈரான் போரினால் சைப்ரஸ் தான் அதிக நன்மை அடைகின்றது. என்னென்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு வருகின்ற விமானங்கள் எல்லாம் இப்போது சைப்ரஸில் தான் தரையிறங்குகின்றன. அங்கிருந்து தான் மக்கள் போகிறார்கள் வருகிறார்கள் என்னும் போது அந்த நாட்டுக்கு தான் வருமானம் அதிகரிக்கின்றது என்று கூறியிருக்கின்றது. கிட்டத்தட்ட நேற்று இஸ்ரேல் இந்த பயணத்துக்கான விண்ணப்பத்துக்கான அந்த ஆன்லைன் சர்வீஸை திறந்திருந்தது. உடனடியாகவே 25,000 பேர் பதிவு செய்ததாக, சில மணி நேரத்துக்கு 25,000 பேர் இஸ்ரேலை விட்டு வெளியேறுவதற்கு பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. அப்ப சைக்காலஜிக்கல் ரீதியாக கூட ஈரான் இந்த இஸ்ரேல் மீதான தாக்குதல் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்ப அமெரிக்க தளங்களை தாக்குவதை விட இரண்டால் இஸ்ரேல் உலக மட்டத்தில் இப்போது ஒரு ஐசோலேட், அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. இப்ப ஈரான் இந்த ஹோர்மூஸ் கடற்பகுதியை மூடலாம், அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பின்னாலே இந்த கடற்பகுதியை மூடலாம் என்ற கருத்து எழுந்திருந்தது. ஆனால் ஈரான் இன்று வரை அதை மூடவும் இல்லை. என்ன சொன்னால் அதை மூடுவதனூடாக இந்த ஆசிய நாடுகளுக்கு செல்கின்ற எரிபொருட்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியை ஏற்படுத்தி தானும் இந்த உலகத்தில் தற்போது ஒரு தனிமைப்பட்ட நாடாக மாற ஈரான் விரும்பவில்லை போலதான் தெரிகின்றது. ஆனால் ஈரான் தாக்குதல் இஸ்ரேலை தொடர்ச்சியாக தனிமைப்படுத்திக் கொண்டார். பெஞ்சமின் நெட்டன்யாகு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பாராட்டுகின்றார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை பாராட்டுகிறார்கள். ஆனால் ஆக மொத்தத்தில் அவர்கள் கூறியது போல எந்த ஒரு பெரிய சேதங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தவில்லை என்று தெளிவாக தெரிகிறது. மிகவும் சுருக்கமாக நிறைவாக ஈரானுடைய வெளிவார அமைச்சர் ரஷ்யாவுடைய வெளிவார அமைச்சரை சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது. இது முக்கியமான ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. இதனுடைய நிலைமை உண்மைதான். இந்த போர் இப்ப அமெரிக்கா களமிறங்கி இருப்பதால் இது ஒரு வல்லரசுகளுக்கு இடையிலான ஒரு தனிப்போராக மாறி இருக்கின்றது. அப்ப விரும்பியோ விரும்பாமலோ ரஷ்யாவோ சீனாவோ இதற்குள் தங்கள பங்களிப்பு எவ்வாறு இருக்க போறது என்ற அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்துக்குள் வந்திருக்கிறார்கள். ரஷ்யா கூறியிருந்தது, ஈரான் இதுவரையில் படைத்துறை ரீதியாக நேரடியாக எங்களிடம் உதவிகளை கேட்கவில்லை, நாங்கள் ஈரான் வான் பாதுகாப்பை மேம்படுத்தி தருவதாக தெரிவித்த போதும் ஈரான் அதில் பெரிசாக இன்ட்ரெஸ்ட் எடுக்கவில்லை, அவர்கள் வர்த்தகம் தொடர்பாகத்தான் பேசிவிட்டு போனார்கள் என்று கூறியிருந்தார். இப்போது இந்த தாக்குதல், அதாவது அமெரிக்காவின் உள்நுழைவுக்கு பிற்பாடு இப்போது ஈரான் ரஷ்யாவுடன் ஈரான் வெளியுறவு அமைச்சர் ரஷ்யாவுடன் பேசி இருக்கின்றார். என்ன பேசப்பட்டது என்பது தொடர்பான, அதாவது இந்த போர் இதற்கு பிற்பாடான நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்ததாக கூறப்படுகின்றது. இது அமெரிக்காவுக்கும் ஒரு எச்சரிக்கையாகத்தான் அமையப் போகின்றது. என்று சொன்னால் உண்மையில் ஈரான் ரஷ்யாவுடன் உதவி கேட்குமாக இருந்தால் ஈரான் பிரிக்ஸில் இருக்கின்ற ஒரு அமைப்பு. அப்ப ஈரான் பலவீனப்படுத்துவது பிரிக்ஸ் அமைப்புகள், உதாரணமாக ரஷ்யாவோ அல்லது சீனாவுக்கான நேரடியான ஒரு பல அடியாகத்தான் இருக்கும். எனவே ஈரான் ரஷ்யாவுடன் உதவி கேட்குமாக இருந்தால் அது இந்த போரின் போக்கை மாற்றும் என்பதும் தெரியும். இப்ப இது அமெரிக்காவுக்கு அடுத்த நகர்வுக்கான ஒரு முட்டுக்கட்டையாகவும் இருக்கலாம் ஈரான் இந்த பேச்சுக்களுக்கு சென்றிருப்பது. சரி, புல்சாய் ஸ்ட்ரைக் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற இன்னும் சில நாட்களில் தெளிவாக நிபுணர்கள் வெளிப்படுத்துவார்கள். அப்பொழுது நாங்கள் புல்சாய் ஸ்ட்ரைக் தொடர்பாக பார்ப்போம். இன்று இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போர் தொடர்பான தற்பொழுதுள்ள நிலைமைகளை உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்திருந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.